எவ்வளோ மாப்பிள்ள இப்படி கேட்டா? எனக்கும் கல்யாணம் ஆகணும்டா, எனக்கும் கல்யாணம் ஆகணும். எல்லா தடவையும் சுற்றி 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 வந்து என் வீட்டு பூட்டை நானே திறப்ப விட்டுலே, ஆனால் உள்ளே இருந்து என் பொம்பளையால் திறக்க முடியா. நிறைய பேர் என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னே ஒன்றும் புரியாது. உங்கள் பாஸ்ட்டில் போய் ஏதாவது மாற்றினா நீங்கள் என்ன மாதிரி பாஸ்ட்டில் போய் யாராவது எதாவது மாற்றுவீங்க? செல்வராமன் சார்லாம் பாட்டே பாடியிருக்கிறாரு. அடிடா அவல உதடா அவல விடுடா அவல தேவையே இல்லை. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, இந்த மாதிரியான கவிதைகள் தான் இப்போதைக்கு பேச முடியும். ஏன்னா தேர்தல் நேரம். வேற ஏதாவது பேசி மாட்டிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. சரியா? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மடிக்கணினி தருகிறேன், கலவை சாதம் போடுகிறேன் வந்து படியுங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் பள்ளி படிப்பை முடித்து பிரீமியம் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்று எடுக்கும் பொழுது ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாங்களே செய்து தருகிறோம், படியுங்கள் என்று மட்டும் சொன்னார். ஏடா இவரே வந்துட்டு இப்படி சொல்றாரு அப்படின்னு நான் அந்த இன்டர்வியூலேயே பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ ஓவர் ஸ்பீட் இஸ் நாட் அ ப்ரௌட் மூவ்மெண்ட். ஸோ தலைவரே ட்ரை பண்ணுறாரு, அதனால் நீங்களும் ட்ரை பண்ணாதீங்கன்றதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்து இப்போ வந்து இவர் ஓவர் ஸ்பீட் போறே சொல்றாரு. அப்படிலாம் போகக்கூடாது. ராஜாவா நடிக்கணும்னா அவன் தலைமுடியில இருந்து விரல் நகை வரைக்கும் ராஜாவே வாழணும். அதே சமயத்துல அப்படின்ற ஏய் நீ ஏன் சிரிக்கிற? இங்க வா. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். மாஸ்டர் அட் மியூசிக்கல் சவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில பேர் அப்படிலாம் இல்லை சார், இது ஜஸ்ட் அன் எமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அனுபவம்னா மின்னலைக்கு முன்னாடி தான். டேய், முழு பேரு சவால் நேருடா. எங்க சியானு நேதாஜி கூட சண்டை போட்டார்ல, நேதாஜி கூட இல்லடா, நேதாஜி கூட சேர்ந்து சண்டை போட்டாரு. ஆறுறாவே ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. சார் இப்போ நிறைய வாய்ஸ் இப்போ பேசி காமிச்சிக்கு டேரக்டர் வாய்ஸ். இப்போ இருக்கிறவங்கள இவங்க வாய்ஸ்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி, இவங்கெல்லாம் யாருமே தொட்டது கிடையாது, நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான வாய்ஸஸ் ஏதாவது? தொட்டது இல்லைன்றத விட தொடுறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சு பண்ற வாய்ஸ்னா அது முனிஸ்கான் சார் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இந்த தாய்க்கிழவி படத்துல ஒரு டைலாக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டைலாக்கு, எவ்வளோ மாப்பிள்ள இப்படி கேட்டா? எனக்கும் கல்யாணம் ஆகணும்டா, எனக்கும் கல்யாணம் ஆகணும். எல்லா தடவையும் சுற்றி 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 வந்து என் வீட்டு பூட்டை நானே திறப்ப விட்டுலே, ஆனால் உள்ளே இருந்து என் பொம்பளையால் திறக்கணும்யா. ஆமாம், அவள் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நான் வந்து என் வீட்டு சோத்தில் மாட்டோம்டா. நான் கல்யாணம் ஆகாத மொட்டை பையன்றதுனால எனக்கு பத்திரிக்கை வராது உப்புலே. ஆனால் எனக்கும் பத்திரிக்கை வரணும். நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து ஜோடியாக போய் நல்லா சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு அந்த ரேடியோ செட்டில் என் பேரை கேட்கணும். எங்க இருக்கா? இன்னும் வரைக்கும் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு என் கூட்டாளியெல்லாம் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கால் வருவாங்க பொண்டாட்டி இருந்து. எனக்கு மட்டும் யாருமே வராது, யார்கிட்ட இருந்து வராது. அப்போ வந்து எனக்கு கால் வரணும்லே, எங்க இருக்கா? 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரணும் பாத்துக்க அப்படின்னு வரணும். நான் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அவன் முன்னாடி நிக்கணும். அப்புறம் என் பிள்ளைய நடுவில் படுக்க போட்டு இந்த பக்கம் நாடு அந்த பக்கம் அவ்வளோ தட்டி கொடுத்துக்கிட்டே ஒருத்தர் கண்டை பார்த்து அப்படியே தூக்கிடும். நான் உங்க கதையை பார்க்காம என் கதையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போய் ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. சூப்பரா இருக்கு. அவரே வந்து இப்ப இது வந்து அவர் பேசுனது. இதுல நான் வந்து ஏதாவது ஒரு ஆட் பண்றதுக்கு நம்மளா ஸ்கிரிப்ட் எழுதி போட்டு விடுவோம். அதுல போட்டதுதான் வந்து அன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க போய் என்னையா பொண்ணு கூறுகாட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கு, ஏன் தொப்பையா பார்த்துட்டு என்ன மாப்பிள்ளை இப்ப கன்சீவா இருக்காரான்னு கேக்குது. யாராவது அறிவோட பேசுதா, நான் எப்படியா கன்சீவ் ஆக முடியும்? எனக்கு நான் கல்யாணமே ஆகலாம். பாடி லாங்குவேஜும் நீங்க பெர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்றீங்க சார் பேசுறப்ப. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. தேங்க் யூ. உட்கார்ந்துட்டே இருக்கறனால பண்ண முடியல. ஓகே, நீட்டா நின்னுட்டா நம்ம வாட்டுக்கு. ஓகே சார். அருள்நிதி சாரோட வாய்ஸ் பேசுங்க. அருள்நிதி சார் வாய்ஸ். நான் சினிமாவுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு படம் வம்சத்தை வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை அது தாத்தா தான் செஞ்சு கொடுத்தாரு. அப்போது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு அப்படியே அழுகையே வந்துருச்சு.
ஏன்னா மொத்த குடும்பமே இருந்துச்சு. எங்கள் அண்ணன் உதய அண்ணன் மட்டும் இன்னைக்கு வரல. ஏன்னா அண்ணன் வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் உதய அண்ணன் தான் வந்து என்னை வந்து பாண்டியா சார்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சதே. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிற சபையில் என்னோட வீடியோவும் ரிலீஸ் ஆகுது, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? கரெக்ட் சார், நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் ஒரு வாய்ஸ்ல, ஒரு சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி நான் பேசினா கொஞ்சம் ஓப்பனா பேசிடுவேன் பாருல. நான் பேசினா கொஞ்சம் ஓப்பனா பேசிடுவேன், அதான் பேசுறதே இல்லை. அது ரொம்ப வைரல். அப்போ நம்ம பேசாமே இருந்துக்கலாம் சார்ன்றுவாங்க அவங்க டிடி. இது கரெக்ட் சார், நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் வந்து நான் பிக் எஃப்எம்ல போகிறப்பவும் வின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வாய்ஸ், கலக்கப்போதியார்லையும் கொஞ்சம் நல்லா இருந்த வாய்ஸ் வந்து மம்முட்டி சார் வாய்ஸ். ஓகே, அது எனக்கு வந்து இயல்பா என்ன பேசினாலும். மம்முட்டி சார் வச்சு நிறைய வீடியோஸ் நீங்க போஸ்ட் பண்ணிருந்தீங்க, நான் பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மம்முட்டி சாருக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்போ வந்து நிறைய பேர் என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னே ஒன்றும் புரியாது. உங்கள் பாஸ்ட்டில் போய் ஏதாவது மாற்றினா நீங்கள் என்னவா இருக்கும்? பாஸ்ட்டில் போய் யாராவது எதாவது மாற்ற முடியுமா சொல்லுங்கள்? பாஸ்ட்டெல்லாம் அந்த இது அப்படியே தான் இருக்கும். ஃபியூச்சரை பற்றி யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறது. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் காரை நீங்கள் தான் ஓட்டுவீங்களா? கார் தனியாக போகாதுல்ல, காரை நான் தானே ஓட்டி ஆகணும். காரை நான் தான் ஓட்டுவேன். ஆனால் அந்த காரில் ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பல பேரை கூப்பிடுவேன். காரில் வந்து இப்போ பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப்னி மாற்றணும், வண்டியில் ஜாக்கி இல்லை, நான் யாரை கூப்பிடுவேன் தெரியுமா? கில்லி விஜயை கூப்பிட்டுருவேன். அவர் தான் பின்னாடி தூக்கிடுவார்ல. பெரிய வண்டியாக இருந்துச்சுன்னா சரத்குமார் சாரை கூப்பிட்டுருவேன், அவரும் நல்லா தூக்கிடுவார். அப்புறம் வண்டியில் ஏசி ஒரு காலையில் வச்சுக்கோங்களேன், நான் சூர்யாவை கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சூர்யா ஏசி சிங்கம், அதனால சூர்யா கூட்ட உட்கார வச்சிருவேன். அன்னைக்கு ஃப்ரெண்டில் கண்ணாடி உடஞ்சி போச்சு, நான் சிம்புவை கூப்பிட்டேன். இல்லை சிம்பு வாங்க, சிம்பு முன்னாடி உட்காந்துங்க. நான் கண்ணாடி மாதிரி இல்லை, நான் கண்ணாடி மாதிரி இல்லை, அப்படிப்பட்ட. அன்னைக்கு முன்னால் என்ஜினே ஃபெயிலியராக போச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நான் யாரை கூப்பிட்டேன் தெரியுமா? அஜித் சாரை கூப்பிட்டேன். அவர் வந்து சைடு மிரர் திருப்பினாரு, வண்டி ஓடிடுச்சு. எவ்வளோ எரிச்சலாக இருக்குது இப்படி பேசுறது. அதே மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எனக்கும் எரிச்சலாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு சார். மம்முட்டி சாரோடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே வருது, கரெக்டாகவே இருக்கு சார். ஏன்னா மம்முட்டி சார் வந்து இப்போ பேசும்போது, என்ன தீபாக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இன்டர்வியூ எடுக்க போறீங்களா, கேள்வியெல்லாம் முதல்ல யோசிச்சு பயங்கரமான தக்கு சார். ஆமா, அவரு விமல் இப்பெல்லாம் வந்து விமல் சார்லாம் பேசவே முடியாது. ஆமா ஆமா, அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்ட மாதிரி அவர்கிட்ட வந்து, இதுக்கு படம் எதுக்கு சார் இது ஒத்துக்கிட்டீங்க? சம்பளம் தான், அவ்வளோதான், சம்பளம் தான் அப்படின்றாரு. சூப்பர் சார். ஓகே, இப்போ அடுத்து இந்த முத்துக்குமார் சார் வாய்ஸ் பேசியிருந்தீங்களா சார்? தாய் கிழவி ரெண்டு இட்லி முத்துக்குமார். ஓகே, அவர் பேட்டை நிறைய படத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம். அவருடைய தாய் கிழவி படத்துல அவர் பேர் ரெண்டு இட்லி. ஓகே, அவர் வந்து அந்த படத்துல பேசின மாதிரி தான் பேசுறேன். பேசுங்க சார், அதே டயலாகே நீங்க பேசுங்க. ஏய், முழு பேரு சவால் நேருடா, எங்க சியானு நேதாஜி கூட சண்டை போட்டார்ல, நேதாஜி கூட இல்லடா, நேதாஜி கூட சேர்ந்து சண்டை போட்டாரு. ஆறுடாவன் எவன்டாவன் காலில் லிட்டில்ஸ் பிசிஸா இருக்கேன். அப்புறம் பேசுறியா? சரி சரி, நல்வரவு நல்வரவு. மறுபடியும் பாடுறா, ஆடுறாது மாடே ராசிகாந்தே பையன் மய முட்டை எப்படி எப்படி போர்ஸா இருக்கான் பார்த்தல. ஏய் சொல்றா, ஆத்தா செத்துட்டாளா? சாவுலியா? என்னடா இளந்தாரி பையன் செத்துட்டு இருக்காங்க, இந்த கிழமை படுத்துட்டு 2 நாள் வந்துவாருங்கிறா. லிட்டில்ஸ் பிசிஸா இருக்கேன். குமுதத்துக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சரியா? வரேன். அவர் ஆளே ஒரு மாதிரி தோரணையான பயங்கரமா இருக்கு. அதே மாதிரியே அவரு வந்து இத பேசி போட்டிருக்கிறப்போ அவர் வந்து ரீபோஸ்ட் பண்ணாரு. ஓகே, ரீபோஸ்ட் பண்ணி ஒரு இது மாதிரி சப்போர்ட் மாதிரி பண்ணாரு. இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்ணி அவர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாரு. நல்லா இருக்கு. என்ன பண்ணியிருந்தாரு? அதான் அந்த சிரிக்கிற ஸ்மைலி போட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி நீங்க பேச அந்த ஆளுங்க கிட்ட இருந்தே ஏதாவது ஒரு ரெகக்னிஷன்ஸ்? இந்த பார்த்திபன் சார் அவர்கிட்ட மட்டும் தான் வந்துச்சு, மற்றபடி இல்ல. டேக் மட்டும் பண்ணுவேன். ஓகே, யாராவது எப்பயாவது பார்க்கட்டும். அவங்க பிஸி ஸ்கெடியூல்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க அவங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. வேற யாராவது வாய்ஸ் வந்து இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன்? அர்ஜுன் தாஸ் வாய்ஸ். அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் பேசுவேன். அந்த டயலாக் மட்டும் தான் நான் அது பேசுவேன். இது சம்பத் வாய்ஸ் சார் பேசுவேன். ஓகே சார், பேசுங்க. சம்பத் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னார். ஓகே, மேக்ஸிமம் இன்டர்வியூல இருந்து தான் நான் எடுக்கிறேன். வந்து நல்ல விஷயம் தான். கோவா இஸ் மை ஸ்டோரி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சரோஜா பண்ணிட்டு இருந்தப்போ பிரபு கிட்ட சொன்னேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு பிரபு, கேட்குறியா அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்டுட்டு நானே பண்ணட்டுமான்னு கேட்டான். சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டெவலப் பண்ணிட்டு வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டோரி சொன்னான். நல்லா ஸ்கெட்ச் பண்ணியிருந்தான். ஸோ நான் 90s பார்த்த கோவா, நான் என்ஜாய் பண்ண கோவாவை தான் நான் சொல்லியிருந்தேன். பிரபு கோவாவுக்கு போனதே இல்லை, ஆனால் எழுதியிருந்தான். அதில் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கெட்ச் என்னென்னா வந்து ஒரு கே கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. மச்சான் இந்த கே கேரக்டர் யாரா பண்ண போகிறான்னு சொன்னால், ஒன்றும் சொல்லலை, சொல்கிறேன்டான்ட்டு அப்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி நடு கிரவுண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டான். மச்சி யாரா பண்ண போகிறா சொல்கிறான்ட்டு, நீ தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிட்டான்.
அவன் என்ன நினைச்சான்னா, நான் இந்த கேரக்டர் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு நினைச்சேன். தெரியல. நான் வந்து ஐ லவ் திஸ் கேரக்டர் மச்சான், ஆக்டர்ல ஐ வுட் லைக் டு டூ த வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ல. ஸோ நான் ரொம்ப பிடிச்சி பண்ண கேரக்டர் அந்த கே கேரக்டர். சூப்பர் சார், பயங்கரமா இருந்துச்சு. அவரே வந்து சூப்பரான ஒரு ஆக்டர்ல சார். ஆமாம், சம்பத் சார் வந்து நல்ல ஆக்டர். அவர் வந்து முன்னாடி தான் வந்து டாடா சுமோல வர்றது, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டுறது, அருவாளை வாயில கடிக்கிறது இப்படி நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கே அது போர் அடிச்சிருச்சு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் கூட படம் பண்ணியிருப்பாரு சார். அதுல கூட அவர் அந்த இது கூட இப்ப இதாச்சு, செத்துட்டாளா காலை கூட வெட்டி அவர் மடியில படுத்து கிடப்பாரு. சூப்பரா இருந்துச்சு. அந்த பேஸ் எல்லாம் கரெக்டா புடிச்சு பேசுறீங்க. அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தீபக். அதே மாதிரி இன்னும் யாரு வாய்ஸ்லாம் சார் இப்போ நீங்க புதுசா ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனது? புதுசா ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆனதுன்னா ட்ரை பண்றேன். யுவன் சங்கர் ராஜா சார் வாய்ஸ். ஆக்சுவலாக 90s சில பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், இனிமேல் உங்கள் அப்பாலாம் ஒன்றுமே இல்லை, உங்கள் டேடியெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் வந்துட்டார், இனிமேல் அவர் தான் கலக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் ஷாக்ட். என்ன சொல்கிறாரு இவர், டேடி தானே நம்பர் 1 மியூசிக்கில், இவர் வந்து என்ன இடையில ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு டில் தென் ஐ டிடன்ட் வாண்ட் டு பிகம் ஏ மியூசிக் டைரக்டர். பட் அந்த டைமில் முடிவு பண்ணேன், ஐ வாண்ட் டு டேக் மை டேட்ஸ் லெகசி டு த ஃப்யூச்சர். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆகலான்னு. ஸோ நான் அண்ணனும் பண்ணார் மியூசிக், ஆனால் அந்தளவுக்கு பெரிய ஹிட் கொடுக்க முடியல அவரால். ஸோ நான் ஐ பிகேம் ஏ மியூசிக் டைரக்டர். ஸோ நான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் தான். சூப்பர் சார். ஸோ இதே வந்து அவர் வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் போட்டுருவோம் அவருக்கு. ஓகே, அது பண்ணி காமிக்கலாம். ஒரு டைரக்டர் வந்து, சார் இந்த சாங் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லோரும் எந்திரிச்சு வெளியில் போயிட போகிறாங்க, தம்மடிக்க போயிட போகிறாங்க சார் அப்படின்னு சொன்னார். சார் இல்லை சார், நம்ம அவங்கள விடாமல் பண்ணிடலாம், லிரிக்ஸில் மேட்ச் பண்ணிடலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சார் எப்படி சார் லிரிக்ஸில் மேட்ச் பண்ணுவீங்க, பீட் ஹீட் ஏற்றினா தானே சரியாக வரும்னு அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இல்லை சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, லிரிக்ஸில் மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லிரிக்ஸில் மேட்ச் பண்ணிட்டோம். அதனால் யாரும் எந்திரிச்சு அவங்க வெளியில் போகலை. ஸோ அந்த சாங் என்னென்னா, போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். ஸோ லிரிக்ஸில் மேட்ச் பண்ணிட்டாங்க. அது அந்த வாய்ஸ்லேயே வந்து சாங் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா சார்? அது அந்த ஒரு சில வாய்ஸ்க்கு வரும், ஒரு சில வாய்ஸ்க்கு சில பேர் வந்து அந்த வாய்ஸை வச்சு தான் நம்ம அதை பண்ணவே முடியும், இந்த சாங்கை வச்சு தான் நம்ம வாய்ஸை பேசுகிற மாதிரி. ஆமாம், இப்போ செல்வராகவன் சார்லாம் பாட்டே பாடி இருக்கிறார். ஓகே, அடிடா அவல உதடா அவல விடுடா அவல தேவையே இல்லை. சரி, நீங்கள் இப்போ பேசின வாய்ஸில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது மம்முட்டி சாரோட வாய்ஸும் செல்வராகவன் சார் உங்களுக்கு அவர் பேசின மாதிரியே இருந்துச்சு. நல்லா பண்ணுறீங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். அது மட்டும் நான் பொலிட்டீஷியன்ஸ் வாய்ஸ் யாராவது பண்ணுவீங்களா? பொலிட்டீஷியன்ஸ் வாய்ஸ் வந்து அன்பில் மகேஷ் இருக்கார்ல, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் வாய்ஸ் இப்போ ட்ரை பண்ணுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க சொன்ன பின்பு எனக்கு கொஞ்சம் சின்ன நடுக்கம் இருந்தது. எனக்கு அனுபவம் இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், ஒரு நிர்வாக பொறுப்பை எடுப்பதற்கு அனுபவம் அவசியம் இல்லை, பள்ளி குழந்தைகள் மேல் அக்கறை இருந்தால் போதும், அந்த நிர்வாக பொறுப்பு தானாக வந்துவிடும் என்று சொன்னார். ஸோ அந்த அக்கறையில், குழந்தைகள் மேல் உள்ள அக்கறையில் தான் இந்த நிர்வாக பொறுப்பை என்னால் சீரும் சிறப்புமாக செய்ய முடிகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு நிறைய முதலமைச்சர்கள் பள்ளி கல்வித்துறைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று நான் அலசி ஆராய்ந்து பார்த்தபோது, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி பிள்ளைகளை படிக்க அழைத்தார். அதன் பின்பு எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை விரிவாக்கி பல பேரை பள்ளிக்கு அழைத்து படிக்க செய்தார். கலைஞர் அவர்கள் வந்து முட்டை போடுகிறேன் வந்து படியுங்கள் என்று சொன்னார். முட்டை பிடிக்கவில்லையா, வாழைப்பழம் போடுகிறேன் வந்து படியுங்கள், பஸ் பாஸ் தருகிறேன் இலவசமாக வந்து படியுங்கள் என்று சொன்னார். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மடிக்கணினி தருகிறேன், கலவை சாதம் போடுகிறேன் வந்து படியுங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் பள்ளி படிப்பை முடித்து ப்ரீமியம் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்று எடுக்கும் பொழுது ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாங்களே செய்து தருகிறோம், படியுங்கள் என்று மட்டும் சொன்னார். ஸோ படிப்பதற்கு அரசாங்கம் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தும் போது அந்த திட்டத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கும் வேலை தான் எனக்கு உள்ளது. அதை நான் சந்தோஷமாகவே செய்கிறேன்.
இது ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஷாக் ஆயிட்டேன் டக்குன்னு. அன்பில் மகேஷ் சொன்னேன், நீங்க அந்த இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு டைலாக் போச்சுல அதை சொல்லிடுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் ஐயோ அது ரொம்ப உண்மையில அதுவும் தான். நம்ம மக்கள் வந்து எதை எடுத்து எப்படி பண்ணணும்னே தெரியாது. அந்த இடத்துல யாராவது அழுகாம இருக்க முடியுமா? அழுகதான் செய்வாங்க. ஓகே, அதான் நீங்க அது பேசுறீங்கன்னு நான் நினைச்சேன். வேலை ஆனா பொலிட்டிஷியன்ஸ் வாய்ஸ்னாலே எல்லாருமே ஜெயலலிதா அம்மா இவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் சீனியரா இருக்கிறவங்களோட பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வாய்ஸ் அன்பில் மகேஷ் சாரோடைய வாய்ஸ், அது யாருமே பண்ணல. நீங்க பண்ணது வந்து புது விஷயமா இருந்துச்சு. இது பர்ஃபெக்டாவும் பண்ணீங்க சார். தேங்க்யூ. நல்ல ஒரு விஷயம். வேற யாராவது இப்போ வந்து அடுத்து வந்து பொலிட்டிஷியன்ஸ் வேற யாராவது? பொலிட்டீஷியன்ஸ்லாம் நம்ம எல்லாரும் பண்றோம். அவங்க தான் ஸ்டாலின் சார். ஓகே, ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாரும் பண்றாங்க. நீங்க ஒரு தடவை பண்ணுங்க. உலங்கவர் ஓவியபே உற்சாக காவியபே ஓடை நறுமலரே இந்த மாதிரியான கவிதைகள் தான் இப்போதைக்கு பேச முடியும். ஏன்னா தேர்தல் நேரம், வேற ஏதாவது பேசி மாட்டிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. சரியா? இப்படி செஞ்சிருக்கேன். முடிச்சுக்கலாமா? ஓகே சார், ஓகே. அவர் வாய்ஸுமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நீங்க நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. ஆமா, அவங்க வாய்ஸ் இப்போ நிறைய பேர் நல்லா பண்றாங்க. நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இப்போ புதுசா இல்லை, உருவாகிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, உருவாகிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நான் சொன்னேன்ல, இமிட்டேட் பண்றது ஹியூமனோட குவாலிட்டி. வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, மாமியார் மாதிரி பேசி காமிப்பாங்க, மருமக மாதிரி பேசி காமிப்பாங்க, எல்லாரும் சிரிச்சு விழுவாங்க. அது ஒரு இயற்கையான ஒரு நேச்சர் தான். குறிப்பா வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா கொஞ்சம் லேர்னிங் ஸ்கில் அவங்கள உன்னிப்பா வந்து கவனிக்கணும். அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆமா, அதை நம்ம அப்சர்வ் பண்ணி தான் நம்ம தர முடியும். கரெக்ட். உங்களுக்கு வந்து எனக்கு இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சு பண்றப்போ, ஆனா அந்த வாய்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யாராவது? ஹாரிஸ் ஜெயராஜ் வாய்ஸ். ஓகே, ஹாரிஸ் ஜெயராஜ் வாய்ஸ். ஓகே, பேசுங்க. இது வந்து என் ஒய்ஃப் கிட்ட ஹாரிஸ் ஜெயராஜ் வாய்ஸ் பேசி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசி காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க இதே ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. நான் ஹாரிஸ் ஜெயராஜ் வாய்ஸ் கேட்டதே இல்லையா? எனக்கு அது ஷாக். யாரும் பண்ணி நம்ம பார்த்தது இல்லை, அதனால வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆமாம், ஹாரிஸ் மாம்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு சில பேர் வந்து மீனிங் கூட சொல்கிறாங்க. மாம்ஸ்னா வந்து மியூசிக்கல், இல்லை என்ன சொன்னீங்கப்பா, மாஸ்டர் அட் மியூசிக்கல் சவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில பேர் அப்படிலாம் இல்லை சார், இது ஜஸ்ட் அன் எமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அனுபவம்னா மின்னலைக்கு முன்னாடி நான் ஒரு 200 மூவிஸ் வாசிச்சிருக்கேன். ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் வாசிச்சிருக்கேன், யுவன் மியூசிக்கில் வாசிச்சிருக்கேன். ஸோ அந்த அனுபவங்கள் தான் எனக்கு நிறைய இருக்கே தவிர, மின்னலை வந்ததுக்கப்புறம் சம்திங் ஐ ஹேவ் அச்சீவ்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒன்றும் ஞாபகமே இல்லை. ஏஐலாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லைப்பா. ஏஐலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா செத்து போனவங்க வாய்ஸ்லாம் எதுக்கு எடுத்து பாடணும்? அதான் உயிரோடு இத்தனை பேர் இருக்காங்க, சான்ஸ்க்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்களே. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பதிலாக ஒரு ஏஐ தான் இனிமேல் இன்டர்வியூ எடுக்க போகுதுன்னா நீங்கள் விடுவீங்களா? ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லாதவங்க ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டோம். நான் ஒன்றும் அதில் இன்வால்வ் ஆகலை. நிறைய பேர் சொல்கிறாங்க லிரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் புரியாத லிரிக்ஸ்லாம் போடுறீங்கன்னு சொல்லி. அதுக்கு நான் ஒரு வீடியோவே விட்டுருந்தேன். அதுக்கு நான் வந்து இப்போ அசலி பிசிலி ரசமல்லி அப்படின்ற ஒரு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் விஜயோட வந்து கோக் ஆட் பண்ணும்போது விஜய் தான் அந்த லைன் எழுதினார். அசிலி பிசிலி ரசமல்லி கோக் அடிச்சு குதிகளி அப்படின்னு எழுதியிருந்தார். ஸோ இதை எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம் சார், அது நம்ம சொத்து தான் சார், எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அந்த மாதிரி நிறைய வரிகள் அப்பப்போ போட்டுட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன், அதான் எனக்கு சூப்பராக அதே மாதிரி பண்ணீங்க சார், கரெக்டாக இருக்கு. ஆனால் நீங்கள் டைலாகுமே அப்படியே சொல்றீங்க. அதில் அவர் என்ன டைலாக் மீன்ஸ் அந்த அவர் அந்த இன்டர்வியூஸ்ல என்ன பேசினாரோ அதை அப்படியே சொல்றீங்க. அது இன்ஸ்பயர்ட் ஆனதுனால தான். ஓகே, அது ஞாபகம் திரும்ப அதை பேசி பார்த்துக்கிட்டே. ஆமா, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ப்ராக்டிஸ் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னும் பெர்ஃபெக்ஷன் நோக்கி நம்ம முன்னேற முடியும். கரெக்ட். வேற யார் மாதிரி இப்போ விஜய் ஆண்டனி சார் பண்ணுவீங்களா சார் மியூசிக்? இல்ல, அது அக்னல் ராஜ் தான் பண்ணுவார். அக்னல் ராஜ் பண்ணி, அக்னல் ராஜ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி மிமிக்ரி வெங்கட்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பிரபாகரன் சார் வாய்ஸ், வீரப்பன் சார் வாய்ஸ்லாம் பண்ணுவார் மிமிக்ரி வெங்கட். அவரும் நல்ல ஒரு பாப்புலரான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். ஓகே. ஸோ அவங்கெல்லாம் அதை நல்லா பண்ணுறாங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மூலமாவே நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஆமாம் சார், இப்போ நிறைய பழைய ஆர்டிஸ்ட் வாய்ஸும் நீங்கள் போட்டிருந்தீங்க. அதில் சரத்குமார் சாருடைய வாய்ஸ். சரத்குமார் சார் இப்போ இருக்கிற வாய்ஸ் வந்து லாஸ்ட் டைம் நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், வந்து ஐ லைக் டு பை கார்ஸ் அப்படின்னு. ஸோ அதில் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ ஐ வில் கோ ஓவர் ஸ்பீட் லைக் 150 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் கொந்தளிச்சிட்டாங்க. என்னடா இவரே வந்துட்டு இப்படி சொல்கிறாரே அப்படின்னு. நான் அந்த இன்டர்வியூலே பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ ஓவர் ஸ்பீட் இஸ் நாட் அ ப்ரௌட் மூவ்மெண்ட். ஸோ தலைவரே ட்ரை பண்ணுறாரு, அதனால நீங்களும் ட்ரை பண்ணாதீங்கன்றதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்து இப்போ வந்து இவர் ஓவர் ஸ்பீட் போகிறே சொல்கிறார். அப்படிலாம் போகக்கூடாது. அது ஆட்டோவாக இருந்தாலும் சரி, ஆடியாக இருந்தாலும் சரி, ரோடில் வந்து என்ன ஸ்பீட் லிமிட் இருக்குன்னு பார்க்கணும். 35 km/h, 70 km/h, 80 km/h இப்படி இருக்கும்.
அதை பார்த்து தான் போகணுமே தவிர உங்க கார் ஸ்பீடா போகுன்றதுக்காக ஸ்பீடா போகக்கூடாது. அதை மறுபடியும் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். சாரி. கரெக்டா இருக்கு சார். அப்படி இப்போ அவர் பேசுறதெல்லாம் பாக்குறப்ப லைட்டா எனக்கு ஒரு மிரட்டுற மாதிரி டோன்லயே கரெக்டா இருந்துச்சு. எனக்கு இந்த போர் தொழில் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்க பேசுனது. இப்போ பேசுனீங்களா? நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு அவருக்கு. ஆமா, கரெக்ட். நல்ல போல்டான ஒரு பர்சன் தான் அவர். சோமசுந்தரம் சார், ஆக்டர் சோமசுந்தரம் வயசு. ஒருத்தன் ராஜாவா நடிக்கணும்னா அவன் தலைமுடியில இருந்து விரல் நகை வரைக்கும் ராஜாவே வாழணும். அதே சமயத்துல அப்படின்ற ஏய் நீ ஏன் சிரிக்கிற, இங்க வா, பெரிய ரவுடியாடா நீ, இங்க நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆரண்யகாண்டம் படத்துல ஒரு சீன் இருக்கும். நான் ஓடாத மணிக்கூண்டு பக்கத்துல நிக்கிறேன், ஆனா எனக்கு டைமே இல்ல, வேம வந்து சொல்லுங்க எங்க கொண்டு வரணும்னு அப்படின்பாரு. அவரை வந்து கிடைக்கலன்னா கிடைச்சிடும், அது ஒரு இது அப்படிங்கிறார். இப்போ வந்து ஒரு டிபேட் ஷோல வந்து பேசியிருந்தாரு. வந்து யார் சார் நம்ம ஃப்ரெண்டு, கூட படிக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்டு, கூட வேலை பார்க்குறவங்களாம் நம்ம ஃப்ரெண்டா? இல்லை சார், ஒரு குடிக்கிறதுக்கு ஒருத்தன் போகிறான்னா, அவன் குடிக்கிறான்னா, டே மச்சான் குடிக்காதரா, அப்புறமேல நான் அடுத்த தடவை நான் கூட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் தானே ஃப்ரெண்டு. ஏன்னா ஆல்கஹாலே வந்து ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸு, அதில் போய் நீங்கள் லிமிட்டாக வச்சுக்கலான்னா அதெல்லாம் முடியாது. ஸோ வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாதான் வந்து அதை சாத்தான் ட்ரிங்க்னு வேற சொல்கிறாங்க. சரிங்களா? கரெக்டாக இருக்குது சார். அவர் பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க சார். எல்லா வயசுலேயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது சார். தேங்க்யூ. பேசுகிறப்போ பூர்ணம் சார் பேசுனீங்களா சார்? அது அந்த வாய்ஸ் நல்லா இம்ப்ரெசிவாக, அது மட்டும் பேசு. பூர்ணம் சார் வாய்ஸ் வந்து மேக்ஸிமம் அவர் காது கேட்காத மாதிரி தான் நான் ஸ்கிரிப்ட் எல்லாத்துலயும் செட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு கிரேசி பிரபு யூனிவர்ஸ்னே ஒரு பாத்துருங்க சார், ஒரு இது போடுறேன். அதுல நிறைய கேரக்டர் சொல்ல வந்து பண்ணுவாங்க. இன்டர்வியூவா, இது இன்டர்வியூனா நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் தான் பதில் சொல்லணும், ஒரு சேஞ்சுக்கு நான் கேட்கட்டுமா கேள்வி அப்படின்னு சொல்லுவாரு. யோகி சேது வாய்ஸ் வந்து ரீசெண்டாக தான் ட்ரை பண்ணேன். அவர் வந்து ஆக்சுவலா பஞ்சதந்திர படத்தில் நடிக்கும் போது கமல்ஹாசன் சார்ட்டு போய், சார் பஞ்சதந்திர பார்ட் 2 எடுக்கலையானுமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் இல்லை சார், சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 வந்துருச்சு, பார்க்காத ஒரு சிங்கத்தை வேற எடுக்க போகிறாங்களா, சிங்கம் 4, பஞ்சதந்திரம் பேர் வச்சுட்டு ஒரு 5 பாட்டாவது நம்ம எடுத்துக்கணும், பஞ்சதந்திரத்தில் கொஞ்சம் தந்திரமாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இது நல்லா இருக்கே, இது கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கமல் சார் பற்றி பேசும்போது கமல் சார் எப்பவுமே ஒரு 3 பேரை பற்றி அடிக்கடி சொல்லிடுவார். நாகேஷ் சாரை பற்றி சொல்லிடுவார், சிவாஜி சாரை பற்றி சொல்லிடுவார், மனோரமா பற்றி சொல்லிடுவார். அதில் நாகேஷ் சாரை பற்றி நானே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். அது வந்துட்டு ஒரு படத்தில் நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு புளியர்னு சிரிப்பு வரும். அதுக்கப்புறம் சிவாஜி சார் வீட்டில் இவர் தான் வந்து அவர் ஃபேன்னா, அவரும் கமல் ஃபேனா. ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஃபோன் அடித்தா கமலா, காலிங் அடித்தா கமலா அப்படின்றாராம். ஏன்னா அவங்க ஒய்ஃப் பேரே கமலா. ஆமாம், இந்த பஞ்சதந்திரம் கொஞ்சதந்திரம் பேரு சோறு இதெல்லாம் வந்து நீங்களா இன்புட் இல்லை, அவர் சொன்னதுதான். ஓகே, அவர் பழைய இதில் வந்து நமக்கு என்னன்னா 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல, அதனால முன்னாடி சொன்னது ஞாபகம் வரும், இப்போ சொன்னது ஞாபகம் வரும். நீங்களும் இதில் ஸ்கிரிப்ட் பண்ணி நிறைய இன்புட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை காமெடியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? இந்த மிமிக்ரியிலேயே ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து நான் வந்து என் பேர் சீனி பிரபு. ஓகே. நான் என்னோட பேரை வந்து கிரேசி பிரபுன்னு தான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா கிரேசி மோகன் சார் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஓகே. அவர் இறந்துட்டாருன்றப்போ அந்த மாதிரி படங்களே இனிமேல் வராதுன்றப்போ ரொம்ப கவலைப்பட்டேன். ஓகே. எனக்கு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நான் எழுதுவேன் எப்போவுமே. ஓகே. அடுத்தடுத்த லைனில் காமெடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சான்ஸ் கிடைச்சா கோயிங் டுவர்ட்ஸ் காமெடி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஓகே நான் ட்ரை பண்ணுவேன். கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய நீங்களே காமெடிஸ்லாம் நிறைய இன்புட்ஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு சார். அதெல்லாம் தேங்க்யூ. உங்களுடைய கனவுகளும் இந்த மிமிக்ரியில நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்ட்டு குமுதம் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம் சார். தேங்க்யூ தீபக். கடைசியாக வந்து நம்ம வி.கே. ராமசாமி சாரோட எண்டப் பண்ணிடுவோம். ஓகே சார். முடிஞ்சிருச்சா? எனக்கு அப்பவே தெரியும் இன்டர்வியூ வந்தா ஏதாவது ஏடா கூடமா கேட்பீங்கன்னு. ஆனா அது மாதிரி எதுவுமே கேட்கல. லட்சுமி பதிட்ட சொல்லி லைக்ஸ் கமெண்ட் ஷேர் போட சொல்லிடுறேன். வரட்டுவா? தேங்க்யூ செய்தி கேட்டியா? தாய் வழி மகராசன் தமிழ் மக்களின் துயர் நீக்கிடவே வராரு. வருஷத்துக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டரும் தந்திடவே வராரு. இனி எல்லா வீட்டிலேயும் அடுப்பங்கர அடுப்பு அணைய வரையும் பாரு. 7 மக்களோட பசிப்பிணிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே வராரு. மாற்றம் வருது, மக்களாட்சி வருது, மக்களால் மக்களுக்காக. அப்போவும் சரி இப்போவும் சரி.
நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.